எல்லோருக்கும் வணக்கம். அஷ்டவக்ர கீதையிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம். இப்பொழுது ஜனகர் பேசுகிறார். இதுவரை பேசியதெல்லாம் அஷ்டவக்ரர் பேசினார். ஜனகர் முதலில் கேட்ட கேள்விக்கு, எனக்கு ஞானம் பற்றி சொல்லிக்கொள்ள கேட்ட கேள்விக்கு இவ்வளவு நாட்களும் அஷ்டவக்ரர் பதில் சொல்லி வந்தார். இப்பொழுது இரண்டாவது அத்தியாயம் ஆரம்பமாகிறது. இதில் ஜனகர் சொல்கிறார், என்ன செய்ய என்று பார்க்கலாம். ஐ ஆம் நவ் ஸ்பாட்லெஸ். ஜனகர் சொல்கிறார், ஐ ஆம் நவ் ஸ்பாட்லெஸ் அண்ட் அட் பீஸ். நான் இப்பொழுது எந்தவித குற்றம் குறையும் இல்லாதவன், நான் அமைதியாக இருக்கிறேன். அவேர்னஸ் பியாண்ட் கான்சியஸ்னஸ். ஆல் திஸ் டைம் ஐ ஹவ் பீன் டெலியூடட் பை இல்யூஷன். இத்தனை நாட்களும் நான் அறியாமையில் மூழ்கி இருந்தேன் என்கிறார் ஜனகர். இப்பொழுது எனக்கு எல்லாம் தெளிவாக புரிந்துவிட்டது. இத்தனை நாட்களும் நான் அறியாமையில் மூழ்கி இருந்தேன் என்கிறார் ஜனகர். இதிலிருந்து நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனகருக்கு ஞானம் படிப்படியாக கிடைக்கவில்லை, அல்லது அவர் போட்ட உழைப்பினால் கிடைக்கவில்லை, இல்லது அவர் செய்த தான தர்மத்தினால் கிடைக்கவில்லை. அவருக்கு இந்த ஞானம் ஒரே நொடியில் வந்து விட்டது. அஷ்டவக்ர கீதையின் பேச்சை கேட்ட ஒரே நொடியில் எது அறியாமை, எது அறிவு, எது ஞானம், எது உண்மை நிலை, எது இறைநிலை என்பதை ஒரே நொடியில் தெரிந்து கொண்டார். ஒரே நொடியில் தெரிந்து கொண்டார். எனவே ஞானம் என்பது படிப்படியாக வர வேண்டும். சில முயற்சிகள் மூலமும், மந்திரங்களின் மூலமும், ஜபத்தின் மூலமும், உழைப்பினாலும் வரும் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரே நொடியில் கூட நமது நிலை மாறிவிடலாம். நம்முடைய மனநிலை, நமக்கு இறை உணர்வு ஒரே நொடியில் கூட வந்து விடலாம். இது எந்தவித தவறும் இல்லை, எந்தவித தடங்களும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற வேண்டும். மலை ஏறுவதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி செல்ல வேண்டும் என்று எந்தவித கட்டாயமும் கிடையாது. அப்படியே இந்த நொடியில் நமக்கு ஞானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரிந்திருக்கிறோம். ஜனகர் சொல்கிறார், இப்பொழுது எனக்கு எல்லாமே தெளிவாக புரிந்துவிட்டது. இவ்வளவு நாளும் நான் அறியாமையில் மூழ்கி இருந்து நினைக்கிறார் ஜனகர். நமது மந்திரம் அன்பே சிவம். அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.